ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். இன்னைக்கு தலைப்பு பார்த்துருப்பீங்க. சாய் முடிவு செய்து விட்டார், உங்கள் வாழ்க்கை மாறும். சாய் முடிவு செய்துட்டாரு அப்படின்னா நிச்சயமாக நம்மளோட வாழ்க்கை மாறும். ஆனால் சாய் ஒவ்வொரு நிமிஷமும் நமக்காக என்ன தேவை, அதை எப்படி கொடுக்கலான்னு அவர் முயற்சி செய்துக்கிட்டே இருக்காரு. நம்ம நம்பிக்கையோடு இருந்தால் மட்டும் போதும். அவரோட உதவி எந்த நேரத்தில் வேணாலும் உங்களை தேடி வரலாம். நீங்கள் வேணால் பாருங்கள், இந்த பதிவு நீங்கள் கேட்டு முடித்ததுக்கப்புறம் அடுத்த 24 மணி நேரத்தில் கூட நீங்கள் நினைக்கிறது நடக்கலாம். அதற்கான அறிகுறிகள் தோன்றலாம். சாயோட உதவியும் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களை வந்து அடையலாம். இந்த பதிவு பார்த்துட்ருக்க ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் நல்லது நடக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையோட நான் இப்போ கோவிலை சுற்றி வரப்போகிறேன். நீங்களும் என் கூட சேர்ந்து கோவிலை சுற்றி வாங்க. சுற்றி வரீங்களா? சரி வாங்க, நம்ம அப்படியே நம்ம பாபாவோட அருளால் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி பாபாவோட பக்தராக இருப்பதற்கு நமக்கு என்ன தகுதிகள் வேணும், என்ன யோக்கியதை இருக்கணும், என்ன யோக்கியதை நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ஒரு பதிவாக நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் சேவை எப்படி இருக்கணும் அதையும் தெரிஞ்சுக்க போகிறோம். நல்லா படிச்சிருக்கேன் அப்படிங்கிற ஒரு யோக்கியதை, நல்ல பணக்காரனாக இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு யோக்கியதை, நான் சமூகத்தில் உயர்ந்த இடத்துல இருக்கேன், நல்ல அந்தஸ்து உள்ள ஒரு நபராக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு யோக்கியதை, அப்புறம் நல்ல ஒரு பதவியில் இருக்கேன், நான் நல்ல ஒரு வேலையில் நல்ல ஒரு பதவியில் இருக்கேன். இந்த மாதிரி பல யோக்கியதைகள் சொல்லிக்கிட்டே போகலாம். உயர்ந்த குலத்தில் பிறந்திருக்கேன், இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லலாம். சாய் முன்பு நம்ம இருக்கணும், அவரோட கண் பார்வையில் இருக்கணும், அவரோட பார்வை நம்ம மேலே படணும், அவரோட அருள் நமக்கு வேணும், அவரோட சீடனாக இருக்கணும், அவரோட குழந்தையாக இருக்கணும்னா நமக்கு யோக்கியதையே இருக்கக்கூடாது. இந்த மாதிரியான யோக்கியதைகள் இருக்குது அப்படிங்கிற அந்த எண்ணமே நம்ம மனதில் இருக்கக்கூடாது. உங்களோட பக்தனாக இருப்பதற்கு எனக்கு இந்த யோக்கியதை இருக்குது அப்படிங்கிற அந்த எண்ணமே இருக்கக்கூடாது. நான் பணக்காரன், படித்தவன், உயர்ந்தவன், அப்படி இப்படின்னு எந்த ஒரு யோக்கியதையும், அந்த ஆணவம், அகம்பாவம், அந்த கர்வம் எதுவுமே இல்லாமல் பரிபூரணமாக சரணாகதி அடையணும். இந்த மாதிரி நம்ம சரணாகதி அடைந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி யோக்கியதைகள், இந்த மாதிரி ஆணவங்கள், அகம்பாவங்கள், இந்த மாதிரி எதையுமே பொருட்படுத்தாது அவரோட பாதத்தில் விழுந்தால் மட்டும்தான் அவரோட அனுகிரகம் நமக்கு முழுவதுமாக கிடைக்கும். அனுகிரகம் முழுவதுமாக கிடைக்கும். சேவைகள் சேவைகள் பலவிதமான சேவைகள் இருக்கு. அதில் முக்கியமாக இந்த ஆன்மீக சேவை அப்படிங்கிறது நமக்கு சோதனைகள் வரும்போது நம்ம அதிலிருந்து வெளியே போயிடக்கூடாது. சோதனைகள் வரும்போது ஆன்மீகத்தை விட்டோம் அப்படின்னா நம்ம பரீட்சையில் ஃபெயில் ஆனதுக்கு சமம். சோதனைகள் வரும்போது தான் நமக்கு நம்பிக்கை அதிகமாகணும். ஆனால் இன்றைக்கி நிறைய பக்தர்களுக்கு அது இருக்க மாட்டேங்குது. சோதனைகள் வரும்போது வெறுத்து போய் விட்டுறாங்க. சோதனைகள் வரும்போது மனசில் ஒரு வெறுப்பு, ஒரு ஏக்கம், ஒரு சொல்ல தெரியல, வெளியே அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வெளியே வந்துடுறாங்க. அந்த தவறை மட்டும் நம்ம செய்யவே கூடாது. சோதனைகள் வரும்போது தான் நம்மளோட நம்பிக்கைகள் அதிகமாகணும், நம்ம செய்கிற நாம ஜபமும் அதிகமாகணும். எந்த அளவுக்கு சோதனைகள் அதிகமாகுதோ அந்த அளவுக்கு இறைவனோட நாமத்தை நம்ம சொல்வதை அதிகப்படுத்திக்கிட்டே போகணும். எல்லாமே சேவையில் தான் போகும். இந்த சாய் அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயங்களும் சேவையில் தான் போகும். நமக்கு என்ன சேவை கொடுக்கணும், நம்மளை எப்படி பயன்படுத்திக்கணும், ஆன்மீக வாழ்க்கையில் நம்மளை எப்படி அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போகணும், நம்ம குடும்ப வாழ்க்கையில் நம்ம எப்படி நடந்துக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுப்பாரு. ஆனால் அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா போதும். நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும். ஆன்மீக வாழ்க்கையில் இருக்கிறோம், நம்ம கடவுளை கும்பிட்றோம் அப்படின்னா நம்ம காசு சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும், நம்ம கார் வாங்கணும், வீடு வாங்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், இந்த மாதிரி நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கணும், இதை மட்டும் எதிர்பார்க்காம நம்ம மன நிம்மதி நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம எல்லாமே கிடைச்சிடும். நீங்கள் கடவுளை கும்பிடும்போது, சாயை கும்பிடும்போது உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிடும். பணம் கிடச்சிரும், நல்ல வேலை கிடச்சிரும், கடன் அடைச்சிடுவீங்க, வீடு கட்டிடுவீங்க, காசு நிறைய சம்பாரிச்சிடுவீங்க, குழந்தைகளை நல்ல இடத்துல திருமணம் கட்டி கொடுத்துருவீங்க, அவங்க குழந்தைகளும் பெற்று எடுத்துருவாங்க. இந்த மாதிரி எல்லாமே கிடைக்கும். ஆனால் நிம்மதிங்கிறது அவர் சொல்கிற அந்த பாடத்தை நம்ம கற்றுக்கிட்டால் மட்டும்தான் அந்த நிம்மதி நமக்கு கிடைக்கும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் மனம் தளராமல் இருக்கணும். கடவுள் எது செய்தாலும் நம்மளோட நன்மைக்கு தான், அது நம்மளோட ஆசீர்வாதத்துக்கு தான் அப்படின்னு நினைக்கணும். எப்பொழுதுமே குருமார்கள் நம்மளை சோதிக்கவே மாட்டாங்க அப்படின்னா நம்மளோட பக்தியை சோதிப்பாங்க.
எந்த அளவுக்கு இவன் நம்ம மேலே நம்பிக்கையோடு இருக்கான், இவன் எல்லா நேரத்துலையும் நம்மளை நினைக்கிறானா, இந்த மாதிரியான சோதனைகள் தான் இருக்குமே தவிர நம்மளை கஷ்டப்படுத்தி ஒரு கஷ்டத்தை நமக்கு கொடுத்து அதிலிருந்து அவங்க சோதனையை நிகழ்த்த மாட்டாங்க. நம்ம வாழ்க்கையில் நம்ம கர்ம வினையால் அனுபவிக்கிற சோதனைகள் நேரத்தில் நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறத சோதிச்சு பார்ப்பாங்களே தவிர புதிதாக ஒரு கஷ்டத்தையோ ஒரு துன்பத்தையோ நமக்கு கொடுத்து அவங்க அதை முடிவு செய்ய மாட்டாங்க. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பக்தர்கள் சாயி சோதிக்கிறாரு, சாயி சோதிக்கிறாரு, சாயி நல்ல விஷயத்துக்கு தான் சோதிப்பாரு, நம்மளை கஷ்டப்படுத்தி அதை பார்த்து அவர் சிரிப்பாரு. கொஞ்சம் நினச்சி பாருங்க, ஒரு அப்பா ஒரு அம்மா தன்னோட குழந்தைய கஷ்டப்படுத்தி சோதிப்பாங்களா? நம்ம பையன் கஷ்டப்படும் போது கூட நம்ம அடிக்கும் போது கூட அவன் நம்ம மேலே பாசமாக இருக்கானான்னு சொல்லிட்டு அடித்து பார்ப்பாங்களா? அந்த மாதிரியா செய்வாங்க? அப்படி இருக்கும்போது நம்ம சாய் மட்டும் எப்படி செய்வார்? ஒரு அப்பா என்ன எதிர்பார்ப்பாரு? ஏதாவது ஒரு கஷ்டமா, ஒரு துன்பமா அவன் நம்மக்கிட்ட ஓடி வரானா, நம்மளை நம்புறானா, அதுதான் அவர் சந்தோஷப்படுத்தும். அவங்க அம்மாவும் அதான் நினைப்பாங்க. நம்ம பையன் நம்மளை தேடி வரான், ஒரு கஷ்டப்படும் போது நம்மளை தேடி வரான், நம்ம தான் அவனுக்கு ஆறுதலாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவனை மடியில் தலை வைத்து படுக்க வச்சு அவன் தலையை கோதி விடுவாங்க. எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் மறந்து போயிடும். பார்த்துக்கலாம்ப்பா, நான் இருக்கேன்ப்பா அப்படின்னு அம்மா ஒரு வார்த்தை தான் சொல்லுவாங்க. ஆனால் அந்த பையனுக்கு தெரியும், இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, மிகப்பெரிய ஒரு விஷயம், நிறைய பணம் காசு வேணும், நிறைய வேணும். ஆனால் நம்ம அம்மாவால் அது எல்லாம் முடியாதுங்கிறது தெரியும். ஆனால் அந்த அம்மா தலையில் கை வைத்து அந்த சொல்லுவாங்க பாருங்க, அந்த ஒரு வார்த்தை அவனை புத்துணர்ச்சி கொண்டு அவனை ஓட வைக்கும், அவனுக்கு அந்த நம்பிக்கையை கொடுக்கும். அப்போ நம்ம சாய் எப்படிப்பட்டவராக இருப்பார்? நம்ம சாய் எப்படிப்பட்டவராக இருப்பார்? எல்லாமே செய்வார், நமக்காக ஆறுதல் கொடுப்பாரு, நம்மளை உழைத்து முன்னேறுவதற்கான அந்த ஒரு வழியை காமிப்பார், நமக்கு இருக்கிற அந்த உடல் பிரச்சனைகளை சரி செய்வார், நம்ம சக்திக்கு மீறின விஷயத்த அவர் செய்து கொடுத்துருவார், நம்ம சக்திக்கு உட்பட்ட விஷயத்த நம்மளே செய்வதற்கான அந்த வழியை காமிச்சு கொடுத்துருவார். ஒரு மீன் தேவை ஒருத்தனுக்கு அப்படின்னா மீன் பிடித்து தரமாட்டார். உண்மையான குருங்கிறவர் ஒருத்தருக்கான், ஒரு ஆறு ஓரமாக ஒரு நீர்நிலை பக்கமாக இருக்கான், அங்கே ஒருத்தன் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கான். அவங்ககிட்ட போய் மீன் கேட்டானா அவன் மீன் பிடிச்சி தான் கொடுப்பான், மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்க மாட்டான். ஏன்னா இவன் மீன் பிடிக்க கற்றுக்கிட்ட அடுத்த முறை அவங்ககிட்ட போய் கேட்க மாட்டான். ஆனால் குருங்கிறவர் எப்படி இருப்பார்னா மீனை பிடிக்க கற்றுக் கொடுப்பாரு. நீங்கள் என்ன கேட்டீங்களோ அதை அடைவதற்கான வழியை அவங்களுக்கு காமிப்பார். மீன் பிடிக்க கற்று தான் கொடுப்பாரே தவிர மீனை பிடித்து கொடுக்க மாட்டார். அதுக்கு என்னென்ன வழிமுறைகள், என்னென்ன உதவி வேணும், என்னென்ன பயிற்சிகள் வேணும், எப்படி மனதைரியம் வேணும், எல்லாத்தையும் கொடுப்பாரு. நம்ம அவர் மேலே நம்பிக்கையை மட்டும் வச்சிருந்தா போதும். சாய் முடிவு செய்துட்டாரு, உங்களோட வாழ்க்கையில் நல்லது செய்வார். அந்த ஒரு காரணத்திற்காக தான் நீங்கள் அவரை நம்புறீங்க. அதை மனப்பூர்வமாக நம்புங்க. எந்த ஒரு சோதனை வந்தாலும் அவரை விட்டு விலகவே கூடாது. எந்த ஒரு சோதனை வந்தாலும் விலகவே கூடாது. உண்மையான ஆன்மீகத்தில் இருக்கிறவன் தன்னோட வாழ்க்கையில் எந்த ஒரு குறை இருக்குங்கிறத சொல்லவே மாட்டான். நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு தகுதி முக்கியமாக வேணும். நம்ம இதுக்கு முன்பு பார்த்தோம்ல, யோக்கியதைன்னு அது இதுன்னு, இந்த யோக்கியதை கண்டிப்பாக இருக்கணும். ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு குறை என்பதே கிடையாது. எது நடந்தாலும் இறைவனோட மேற்பார்வையில் நடந்துக்கிட்டு இருக்க. எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, எது கிடைச்சாலும் சரி, எது இல்லைனாலும் சரி, குறைங்கிறத உணரவே கூடாது. நம்ம சாய் நம்ம கூட இருக்காருங்கிறத ஒவ்வொரு விஷயமும் நமக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கார்ல. எவ்வளவு இக்கட்டான நிலைமையிலையும், எப்பேற்பட்ட குருல, எவ்வளவு கடினமான சூழ்நிலைகள் இருக்கும்போது கூட நான் இருக்கேன்னு எந்தெந்த ரூபத்திலேயோ வார்த்தையால் விவரிக்கவே முடியாது. எப்படி வேணாலும் காட்சி கொடுக்குறாரு, எப்படி வேணாலும் காட்சி கொடுக்குறாரு. யாராவது ஒருத்தர் ரூபத்தில் நமக்கு ஆறுதல் கொடுத்துட்றாரு, நான் இருக்கேங்கிற அந்த தைரியத்தை கொடுக்குறாரு. இது ஒன்று போதாதான் நம்ம எந்திரிச்சு ஓடுறதுக்கு? நம்ம வாழ்வதற்கு இதை விட மிகப்பெரிய ஒரு வரம் வேற என்ன வேணும்? தோல் சாய்வதற்கு, தன்னோட கஷ்டங்களை சொல்வதற்கு, தன்னை ஆறுதல் படுத்துவதற்கு, தனது தைரியம் படுத்துவதற்கு ஒருவர் இருக்கும்போது நம்ம எதற்காக கவலைப்படணும்? நம்ம மடியில் படுக்கிறதுக்கு ஒரு அம்மா மடி இருக்கும்போது நம்ம வேற எது நினைச்சு நம்ம கவலைப்படணும்? இந்த உலகமே எதிர்த்து நின்னாலும் வேற எது வேணும்? நமக்கு வேற என்ன வேணும்? எதுவும் தேவை கிடையாது.
ஆன்மீகத்தில் இந்த யோக்கியதை நிச்சயமாக வேணும் நமக்கு. குறை என்ற சொல்லே இருக்கக்கூடாது, அந்த எண்ணமே இருக்கக்கூடாது. எது இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம சாயி நம்ம கூட இருக்காரு, நம்ம வணங்குற நம்ம தெய்வம் கூட இருக்கு. இதை விட நமக்கு என்ன வேணும்? எல்லா நேரங்கள்லையும் இந்த கொடுமையான கரும வினைகளையும் இந்த கலி காலத்தில் வாழ்வதற்கான தைரியத்தையும் சக்தியையும், எவ்வளவு பிரச்சனைகள், இது எல்லாத்தையும் தாங்குற சக்தி எங்கிருந்து வந்தது நமக்கு? ஒரு நிமிடம் நினைச்சு பாருங்க, அவர் ஒருத்தர் இல்லைன்னா என்ன ஆகும் இந்த நிமிஷம் நம்மளோட வாழ்க்கை? எல்லாமே சரியாகும். நம்பிக்கையோடு இருங்க. நம்ம சாய் இருக்கும்போது நமக்கு எதுக்கும் கவலை வேணாம், எதை பற்றியும் சிந்திக்க வேணாம். நல்லதை மட்டும் சிந்திங்க, நல்லதே நடக்கும். இன்னைக்கு நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த ஆயிஷா சகோதரிக்கு 31வது பிறந்தநாள். ஆயிஷா சகோதரிக்கு நம்ம எல்லாரும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். அவங்களோட உடல்நிலைக்காகவும் உடல் ஆரோக்கியத்திற்காகவும் எதிர்கால வாழ்க்கைக்காகவும் நம்ம எல்லாரும் பிரார்த்தனையும் செய்து கொள்ளலாம். அடுத்ததாக நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த மானச நாகஸ்ரீ சகோதரிக்கு 18வது பிறந்தநாள். சகோதரிக்கும் நம்ம எல்லாரும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். அவங்களோட எதிர்கால வாழ்க்கைக்காகவும் உடல் ஆரோக்கியத்திற்காகவும் நம்ம எல்லாரும் பிரார்த்தனையும் செய்து கொள்ளலாம். இவங்க மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வேற யாரெல்லாம் நம்ம சாய் குடும்பத்தில் பிறந்தநாள் கொண்டாடுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். திருமண நாள் கொண்டாடும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இந்த நிமிஷம் நீங்கள் எதுக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும். நம்பிக்கையோடு இருங்க. கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை சாய் கிட்ட ஒப்படைச்சிருங்க, அவர் பார்த்துக்குவாரு. நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.